மேடம் இந்த மாதிரி கேரக்டர் பெரும்பாலும் ஒரு பெரிய கமர்ஷியல் ஹீரோயின் நல்ல தெரிஞ்ச ஹீரோயின் கொடுத்தா வேண்டாம் அப்படிம்பாங்க, ரிஸ்கா இருக்கு, நிறைய விமர்சனங்கள் வரும் அப்படிம்பாங்க. அப்புறம் செட்ல நடிக்கிறதும் ரொம்ப கஷ்டம். நீங்க எப்படி தைரியமா அதை ஒத்துக்கிட்டீங்க? எனக்கு இந்த கேரக்டர் பிடிச்சிருந்ததுன்னா அதனால பண்ணிட்டேன், அவ்வளவுதான். அது இல்லாம அந்த கமர்ஷியல் வேல்யூ இல்ல, இதுக்கப்புறம் எனக்கு படமே வராது அப்படிலாம் நான் அப்ப நினைச்சு பார்க்கல. எனக்கு இந்த கேரக்டர் பிடிச்சிருந்தது, நான் பண்ணிட்டேன். இதுக்கப்புறமும் அப்படிதான், எனக்கு பிடிச்ச கேரக்டர்ஸ் வந்தா கண்டிப்பா பண்ணும், அவ்வளவுதான். இந்த படத்துல ஒரு முத்த காட்சி இருக்கு. மத்த படத்துல நடிக்கிறதுக்கும் இந்த படத்துல இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அது நடிக்கிறது வந்து எப்படி இருந்தது? அது ஈஸியா இருந்துச்சு, ஏன்னா அது அனுஷா தான். டைரக்டர் சார், சார் டைரக்டர் சார், சார் இந்த மாதிரி சார் டைரக்டர் சார் சொல்லுங்க. இந்த மாதிரி விஷயங்கள் ஆக்சுவலா வந்து இது ஒரு ஸ்பெஷல் சைல்டுன்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி தானே இந்த ஹோமோ லெஸ்பியன்லாம். இது வந்து சமூகத்தில் நீங்க இந்த மாதிரி படம் எடுக்கிறப்போ ஒரு துணிச்சலான முயற்சி, அதை பாராட்டுறோம், படமா கலைப்படைப்பா ஏத்துக்கலாம். ஆனா இது இன்னும் ஜாஸ்தியா கிடையாது. ஏற்கனவே பொண்ணு கிடைக்காம அவன் அலைஞ்சிட்டு இருக்கான் நிறைய மாப்பிள்ளைங்களுக்கு. என்ன இந்த மாதிரி விஷயங்களை யாராவது தன்னுடைய இதுவா எடுத்துக்கிட்டு அதை ஃபாலோ பண்ணாங்கன்னா? See, first of all, நீங்க ஸ்பெஷல் சைல்டு அப்படின்னு சொன்னதை நான் வந்து கண்டிக்கிறேன். அது அந்த ஒரு வார்த்தை பொருந்தாது. எல்லாரும் மாதிரியும் தான் அவங்க அப்படின்ற புரிதல் வரணுன்றதுக்காக தான் இந்த படம் எடுத்திருக்கேன் ஆக்சுவலா. ஸோ டெஃபினட்டா நீங்க ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ இந்த படம் பார்க்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். நீங்க கேட்ட அந்த கேள்விக்கான எல்லா பதிலும் அந்த படத்துல இருக்கும். அப்படி கிடைக்கலன்னா நம்ம டெஃபினட்டா உரையாடலாம். ஓகேங்களா? தேங்க்யூ சார். 2020 கார்த்திக் சார், நீங்க கேட்ட கேள்வி வந்து வினித் சாரோட கேரக்டர் மூலமா இருக்கு படத்துல. படம் பாருங்க, 11ஆம் தேதி அவரு பதில் சொல்லி அவர் கேட்டிருப்பாரு, அதுக்கு பதிலும் சொல்லியிருப்பாங்க சார். 2000 கண்டிப்பா கிடைக்கும். அவரு ஏன்னா வினித் சார் வந்து நானும் அவரு சொன்ன மாதிரி சின்ன நான் அவர் ஏஜ்ல ரசிச்சேன், அதனால எங்களுக்கு பதில் கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா பாருங்க, வினித் சார் கேட்டிருப்பாரு. சார் டைரக்டர் சார், 2023ல சார் இதுல 2 பெண்ணுங்க காதலிக்கிறாங்க. அவங்க வந்து தனியா வாழணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதுக்கு அப்பா அம்மா ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க. பட் வழக்கமா ஏற்கனவே நீங்க கோட் பண்ண மாதிரி தான் சமுதாயத்தில் வந்து ஒரு ஆண் பெண், ஆணுக்கு ஒரு பெண் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கு. பட் இந்த மாதிரி ஏற்கனவே கார்த்திக் சொன்ன மாதிரி பெண் கிடைக்க மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்றாங்க. நீங்க வந்து இதை வந்து வற்புறுத்தி சொல்லும் போது நாடு முழுக்க இந்த மாதிரி ஆச்சுனாக்கா அப்புறம் குழந்தை பிறப்பு எப்படி நடக்கும்? அப்புறம் அதுக்கு பிறகு வந்து பெண்கள் அவங்க மட்டுமே குடும்பம் நடத்தலாமா? இந்த மாதிரி கேள்வி எல்லாம் இருக்கு. இதுக்கெல்லாம் நீங்க என்ன விட சொல்ல போறீங்க படத்துல? எனக்கு ஆக்சுவலி ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முதல் அந்த சார் கேட்ட கேள்வியா இருந்தாலும், கார்த்திக் சார் கேட்ட கேள்வியா இருந்தாலும் சரி, சாரி உங்க பேரு ஜெயச்சந்திரன் சார், நீங்க கேட்ட கேள்விகளா இருந்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நான் அந்த எல்லா கேள்விக்குமே இதுல ஒரு கதாபாத்திரங்கள் அது ஆன்சர் பண்ணுது. உங்களோட அந்த ஆதங்களும் அந்த கேள்விகளும் இந்த படத்துல இருக்கிற ஒவ்வொரு கேரக்டருக்கு இருக்கு. அது அவங்க என்ன பதில் சொல்றாங்கன்றது நீங்க படம் பார்த்தா உங்களுக்கு புரியும். நான் இப்ப அதை சொல்லிட்டா நான் படத்துல இருக்க டைலாக் சொல்ற மாதிரி இருக்கும், அதனால நான் அவாய்ட் பண்றேன். டெஃபினட்டா நம்ம இதோட படத்தோட ரிலீஸ் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம டெஃபினட்டா டீடைலா பேசுவோம். சார் 2023ல வாழும் தொடங்கும் இடம் நீதானே, இதே மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் தான் அந்த படமும், சரிங்களா? அந்த படத்துலயே வந்து ஒரு லாஸ்ட் எண்டிங்ல வந்து ஒரு மக்கள்கிட்ட கொடுத்துருவாங்க அந்த கிளைமேக்ஸ். ஸோ அதே மாதிரி தான் நிறைய படம் நீங்க பாத்தீங்கன்னா மக்கள்கிட்ட கொடுத்துட்றாங்க. ஏன் அது மாதிரி கொடுக்குறீங்க? ஏன்னா உங்களால தெளிவான ஒரு முடிவு எடுக்க முடியலையா? எல்லாரையும் தான் கேட்கிறேன், தெளிவான முடிவு எடுக்க முடியலையா? இல்ல ஒரு முடிவு சொன்னா எல்லாருக்கும் ஏதாவது பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு பண்ண மாட்டீங்களா? பிரச்சனை வரணும்னு நினைச்சிருந்தா நான் இந்த கதையை எடுத்து எழுதியிருக்கவே மாட்டேன், பண்ணிருக்கவே மாட்டேன். இது பிரச்சனையா இருக்குன்றதுனாலதான் இந்த கதையை பண்ணேன். சரிங்களா? இந்த படத்துல நான் வந்து ஒரு ஓபன் ஹேண்டடா விடல. இந்த படம் பார்த்தா உங்களுக்கு ரொம்ப தெளிவா புரியும். அது அதோட ஏன்னா எண்ட் நான் இப்ப சொல்ல முடியாது. படம் ரிலீஸ்னா நம்ம ரொம்ப டீட்டெயிலா பேசியிருக்கலாம். டெஃபினட்டா இது வந்து ஓபன் ஹேண்டட் படம் கிடையாது. எல்லா கேரக்டருக்கும் அவங்களோட மோட்டிவேஷன்ஸ்க்கான எண்ட் இந்த படத்துல இருக்கும். ஒரு ஸ்கிரீன் பிளே நம்ம அமைக்கும் போது அப்படிதான் இல்லையா? ஒரு கதையை இல்ல ஒரு கதாபாத்திரத்தை எடுத்து அவங்களோட ஒரு பிரச்சனையை அந்த கதை வழியா நம்ம சால்வ் பண்ணி அவங்களுக்கு ஒரு நிறைவை கொடுப்போம். நிறைவை கொடுக்குறோம் அப்படின்றது என்னன்னா அந்த கதாபாத்திரோட தொடக்கமா இருக்கும். அது ஒரு கதையோட ஆரம்பம் தான் அதோட எண்ட் ஆக்சுவலா. சோ அந்த மாதிரி தான் இந்த படம் இருக்கும். டெஃபினட்டா ஓபன் ஹேண்டட் கிடையாது. சார் இப்ப லெஸ்பியன் ஸ்டோரினாவே நீங்க பாத்தீங்கன்னா மேரேஜ் பண்ணிக்கிறாங்க,
சரிங்களா. 1 year 6 months சம்திங் தான் வாழ்றாங்க கூடவே. அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைகள் சொல்லி அவங்களே பிரிஞ்சிடுறாங்க. ஸோ இவங்களுக்குலாம் வந்து ஒரு சொல்யூஷன் இருக்கும் அந்த படத்துல. ஏன்னா நிறைய பேர் வந்து நிறைய படம் எடுத்துட்டாங்க இதே மாதிரி, ஆனா கடைசி வரைக்கும் சொல்யூஷன் கொடுக்கவே மாட்டாங்க. இப்ப இருக்கிற லெஸ்பியனுக்கு இந்த படம் வந்து சொல்யூஷன் கொடுக்குமா? நீங்க கேட்கிற கொஸ்டின் வந்து ஆக்சுவலி லெஸ்பியன் சார்ந்தது கிடையாது, காதல் சார்ந்தது. காதலிக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து இருக்கிறாங்களா? இல்ல இல்லையா? ஆக்சுவலா நல்லா கேட்டுங்க, இது காதலுக்கும் லெஸ்பியனுக்கும் நிறைய வித்தியாசம். ஆனா உங்களோட பார்வையில் அது மாதிரி, எங்களோட பார்வையில் இது மாதிரி. சரிங்களா. லெஸ்பியன் என்னன்னா அவங்களுக்குள்ள உள்ள வந்து லவ், நீங்க சொல்றீங்க லவ்ன்றீங்க, ஆனா வந்து வெளியே வந்து பேசும்போது சம்திங் பண்ணும்போது டோட்டலாவே அவங்க சண்டை போட்டுக்கிறாங்க. லவ் பண்ணும்போது ஈஸியா இருக்கு, அப்புறம் வந்து மேரேஜ் பண்ண பிறகு கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. அது கிளீனா வெளியே நம்ம காட்டுறாங்க. சோ அதை பத்தி இருக்கா? இது வந்து மேரேஜ் பத்தி எல்லாம் இல்லைங்க. இது வந்து இந்த பர்டிகுலர் ரிலேஷன்ஷிப் பத்தியான புரிதல் தான் இந்த படம். காதல் என்பது பொதுவுடமே சொல்லியிருக்கோம்ல, யார் வேணா காதலிக்கலாம் அப்படிதான் இந்த படம். நீங்க கேட்கிற இந்த கேள்வி வந்து எல்லா ரிலேஷன்ஷிப்லயும் இருக்கு. ஆண் பெண் காதல்லையும் இதே பிரச்சனை இருக்கு. கல்யாணம் பண்றாங்க, லவ் பண்றாங்க, வருஷ கணக்கு லவ் பண்றாங்க, கல்யாணம் பண்ண அடுத்த நாள் டிவோர்ஸ் ஆகுது, 6 மாசத்துல டிவோர்ஸ் ஆகுது, 25 வருஷம் ஒன்னா இருந்தவங்க டிவோர்ஸ் ஆகுறாங்க. சோ இந்த லவ் அண்ட் ஹேட் ரிலேஷன்ஷிப் மனிதருக்குள்ள இருந்துகிட்டே தான் இருக்கு. அப்பதான் வாழ்க்கை முன்னாடி போகும். ஒன்னு ஸ்டாண்டர்டா நிக்காது இல்லையா? சோ இந்த படத்துல வந்து நம்ம அதை பத்தி பேசல. இதுவும் சரிதான், உங்களை மாதிரி நாங்களும் காதலிப்போம், நாங்களும் சண்டை போடுவோம், பிரிவோம், ஒன்னா இருப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.